ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் நம்ம சாமுண்டேஸ்வரி சந்திரகலா பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியை ரொம்பவே அவமானப்படுத்தி தரையில் உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறாங்க. ஆனாலும் நம்ம கார்த்தி மனசு தளராமல் என்ன பண்ணுறாருனா எல்லாரையுமே அந்த இடத்துல வந்து கலாச்சி விட்டுடுறாங்க. பழைய கார்த்தியை விட இப்போ புது கார்த்தி ரொம்பவே மாசாக இருக்காங்கன்னே சொல்லலாம். இப்போ கார்த்தி நம்ம ரேவதியை எல்லாரையுமே வந்து கூட்டிகிட்டு வந்து கீழே வந்து சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடுப்பாக இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் நம்ம சந்திரகலாவை நம்ம மயில்வாகனம் சும்மாவே விடலை. அவர் அத்தை நீங்கள் மட்டும் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போவே ரொம்பவே குண்டாக இருக்கீங்க, இன்னும் குண்டாயிட்டீங்கன்னா உங்களை பார்க்கவே ரொம்பவே கொடூரமாக இருக்கும், எனக்கு அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்பவே சிரிப்பாக வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கலாச்சி விட்டுறாங்க. இதை நினச்ச நம்ம சந்திரகலா அவங்களுமே ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறாங்க. அவங்க எப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கவே ரொம்பவே கொடூரமாக இருக்கிறதுனால அவங்களுமே எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விட்டு எந்திரிச்சு போயிடறாங்க. இதை பார்த்து எல்லாருமே சிரிச்சிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி கிட்ட நம்ம ஈஸ்வரி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நீ அவனை ரூமுக்குள்ளெல்லாம் கூட்டிகிட்டு போய் படுக்கக்கூடாது, அவன் ஹாலில் தான் படுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் ரொம்ப அநியாயம் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களோட அநியாயம் வந்து எல்லாம் மீறி போயிட்டே இருக்குது, நானும் ரொம்ப பொறுத்துக்கிட்டே இருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லாத கண்டிஷன்லாம் நீங்கள் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது, ஏய் நான் சொல்கிறத கேளு, இந்த 6 மாதம் டைம் கொடுத்துருக்காங்களே, அந்த 6 மாதத்துக்கு அப்புறம் கோர்ட் என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ என்னோட முடிவு தான், இது வரைக்கும் அவனை வீட்டுக்குள்ளே விட்டதே பெரிய விஷயம், அதை விட்டுட்டு ரூம் உள்ள படுக்கணும்லாம் நினச்சிலாம் பார்த்துட்டு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் கார்த்தி வந்து ரேவதி கிட்ட சமாதானம் பேசுகிறாங்க. ரேவதி விடு, நம்ம அத்தையோட விருப்பம் இல்லாமல் என்றைக்கும் ஒன்றும் சேர மாட்டோம், அது அவங்களுக்கு புரியாது, புரியும் போது புரியட்டும் அப்படின்றாங்க. அதனால் நீ கவலைப்படாத, நீ போய் படு, நான் வந்து ஹால்லே படுத்துக்கிறேன் அப்படின்றாங்க. என்னடா என் பொண்ணு மனசை கலைக்கிறியா, சென்டிமெண்ட்டாக பேசுகிற, எப்போ பார்த்தாலும் புரியும் போது புரியும், புரியும் போது புரியும், இதையே சொல்லிகிட்டே இருக்கியே, ரொம்ப நாளாக இதை தான் நீ சொல்லிகிட்டு இருக்க, ஆனால் வந்து அதுக்கான முயற்சி நீ எடுக்கிற மாதிரியே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, கண்டிப்பாக இதை நினச்சி நீங்கள் ஒரு நாள் ஃபீல் பண்ணுவீங்க அத்தை, ஆனால் வந்து அந்த ஃபீல் பண்ணுற இதெல்லாம் எனக்கு வேண்டாம், என் அத்தை எப்போவுமே நல்லா இருக்கணும், என் அத்தை எந்த முடிவு எடுத்தால் நான் நல்ல முடிவாக தான் எடுப்பீங்க, நான் இன்ன வரைக்கும் நினச்சிட்ருக்கேன், ஆனால் இப்போ கொஞ்சம் காலமாக நீங்கள் வந்து யாரோட பேச்சோ நீங்கள் கேட்டுட்டு தான் ஆடிட்டுருக்கீங்க, அதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் சிந்திக்கிற ஒரு இதுவாக அவங்க உங்களுக்கு அந்த வாய்ப்பை அவங்க கொடுக்கல, அவங்க உங்கள் மண்டையை நல்லா கழுவி வச்சுருக்காங்க அப்படி சொல்லிட்டு நம்ம கார்த்தி அந்த இடத்துல ரொம்பவே ஃபன்னாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்ட சந்திரகலா, என்னடா டிரைவர் என்னை பற்றி தான் நீ பேசிகிட்டு இருக்கியா, எதுவும் வந்தாலும் நேராக பேசு, பின்னாடிலாம் பேசுகிற அவளை வச்சுக்காது அப்படின்னு சொல்லும்போது, நான் நேராக தானே பேசுகிறேன், பின்னாடி போய் யார்கிட்டையும் பேசலையா, அதுவும் நீங்கள் யாருக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களோ அவங்ககிட்ட தான் நான் பேசிகிட்டு இருக்கேன், எதை நினச்சும் பயப்படுற அவசியம் எனக்கு கிடையாது, என் மடியில் கனம் கிடையாது, அதனால் எதை குறித்து நான் பயப்பட மாட்டேன், எதுவும் வந்தாலும் நான் ஸ்ட்ரைட்டாக தான் பேசுவேன், எங்கள் அத்தை கிட்ட தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்லும் போது நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்பவே எரிச்சலாகி இந்த பக்கம் போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி நம்ம சந்திரகலா கிட்ட சொல்லியிருப்பாங்க, எப்போவுமே அவங்கக்கிட்ட ஒரு கண்ணு இருந்துக்கிட்டே இருக்கட்டும், அவங்க 2 பேர் மட்டும் ஒன்றா சேரவே கூடாது, நீ பார்த்துக்கிறியா இல்லை நான் பார்த்துக்கோ அப்படின்னு கேட்கும்போது, இல்லைக்கா நான் பார்த்துக்கிறேன், நீ போய் தூங்கு அப்படி சந்திரகலா சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லி அனுப்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி வந்து தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம ரேவதியும் நம்ம மயில்வாகனமும் அவங்களுக்கு பெட்ஷீட்டும் தலைக்காணியும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த பக்கம் இதெல்லாம் கொடுத்துட்டு அவங்க போனதுக்கப்புறம் நம்ம சந்திரகலா வந்து கேட்குறாங்க, உனக்கு யாருடா உனக்கு தலைக்காணி பெட்ஷீட்லாம் கொடுத்தது, நீ கீழே தான் படுத்து தூங்கணும்டா, உனக்குலாம் இதெல்லாம் ரொம்ப ஓவர் அப்படின்னு சொல்லும் போது நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, அத்தை உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, வேலையை பார்த்துட்டு போய் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, எனக்கு தூங்குறதுக்கெலாம் வேலை இல்லைடா, உன்னை பார்க்கறது தான் எனக்கு வேலை அப்படின்றாங்க. கார்த்தியும் சரின்னு சொல்லிட்டு படுத்துக்கிறாங்க. ஏதோ ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் படுக்க ஆரம்பிச்சுறாங்க. அப்போ நம்ம சந்திரகலா நேராக போய் ஊஞ்சலில் உட்காராங்க. அதை பார்த்துட்டு கார்த்தி கேட்குறாங்க, என்ன தூங்கலையா சின்னத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஏன்டா தூக்கம், உன்னை கவனிக்கிறது தாண்டா எனக்கு வேலை, எனக்கு தூக்கமே கிடையாது அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சு நோண்டிகிட்டு இருக்கும்போது, ஓ என்னை கண்காணிக்கிறது தான் உங்களுக்கு வேலையா, பரவாயில்ல, எனக்குன்னு ஒரு அடியாட்களை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது, எனக்கும் கார்டியன்ட்டாக என்னை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க நான் தூங்கும் போது அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, வேறு வேலை இருந்தால் பாருங்க அத்தை, அப்படியே உங்கள் வீட்டுக்காரர் இருப்பார்ல அவர்கிட்ட என்ன பண்ணலாம், அடுத்தது என்ன செய்யலாம், என்ன தீட்டலாம், என்ன யாரை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்கல்ல, அதை கண்டினியூ பண்ணுங்க அத்தை, எனக்கு தூக்கம் வருது நான் தூங்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் நல்லா தூங்கிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ரேவதி நம்ம கார்த்திகிட்ட பேசுகிறதுக்காக வராங்க. அப்போன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரகலா உட்காந்துக்கிறத பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாங்க. என்ன அம்மா இப்படிலாம் பண்ணியிருக்காங்க, சித்தியை உட்கார வச்சுருக்காங்க, ச்சே என்னால் நிம்மதியாக என் புருஷன் கூட என்னால் பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
நம்ம ரேவதி ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணிவிட்டு ரூம் உள்ள போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, சித்தி எப்படியாவது அந்த இடத்த விட்டு போக வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணதுக்கப்புறம் மயில் என்னம்மா இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்க அப்படின்னும் போது, நான் அவர்கிட்ட பேசணும், ஆனால் வந்து எனக்கு ஒரு மாதிரி சித்தி இருக்காங்க அங்கே அப்படின்னமோ, என்னது சித்தி இருக்காங்களா, என்னம்மா சொல்கிற அப்படின்றாங்க. இல்லை அம்மா வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சரி சரி நீ எதுவும் பற்றி கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து நம்ம சந்திரகலாவை ரொம்பவே பயமுறுத்துகிறாங்க. இந்த பக்கம் ஜன்னல் பக்கமாக ஒரு மந்திரிச்ச முட்டையை எடுத்து தூக்கி போடுறாங்க. அதை தூக்கி போட்டோன்னு நம்ம சந்திரா பயந்துடுறாங்க. என்னது இது, முட்டைலாம் வந்து விழுது, அதுவும் இல்லாமல் மந்திரிச்ச முட்டைலாம் வந்து விழுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம சந்திராவுக்கு ஒரு பயம் ஏற்படுது. யாராவது மந்திரவாதி இந்த இடத்துல சுற்றிட்டு இருக்கானா அப்படின்ட்டு ஒரு பதட்டம் அவங்களுக்குள்ளே ஏற்படுது. அந்த நேரத்தில் ஒரு சத்தம்லாம் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்டு நம்ம சந்திரகலா ரொம்பவே பயந்துடுறாங்க. எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, நம்ம இங்கே தனியாக இருக்கோம், இவன் என்ன இப்படி தூங்குறான், எதை பற்றியும் கவலைப்படாமல் இப்படி தூங்குறான், எந்த சத்தமும் இவனுக்கு கேட்கலையா, இல்லை எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலா ஓடுறாங்க. தரத்தரைக்க ஓடிடுறாங்க. இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் வேலைக்காகாது, நம்ம உயிர் தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலா அவங்க ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. ஒரு பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ரேவதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் நம்ம மயில் சொல்கிறாங்க, நீ நிம்மதியாக பேசுமா, இதுக்கப்புறம் சின்னத்தை வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக்கிட்ட நம்ம ரேவதி போய் உக்காந்துட்டு நம்ம கார்த்தி தூங்குறத பார்த்து ரொம்பவே ரசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ கார்த்தி எதிர்ச்சியாக எழுந்திரிச்சிடுறாங்க. என்ன ரேவதி நீ இன்னும் தூங்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ராஜா, எனக்கு தூக்கம் வரல, எனக்கு என்னமோ உன் கூட உட்காந்துட்டே இருக்கணும் அப்படின்னு தோணுது, நான் உன் மடியில் படுத்துக்கிட்டோமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன கேள்வி, நீ தானே என் மடியில் படுக்கிற, இதெல்லாம் கேட்கணுமா, நீ வந்து படு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து ரேவதி வந்து நம்ம ராஜா மடியிலே பார்த்து தூங்கிடுறாங்க. நம்ம ராஜாவுக்கும் அந்த நேரத்தில் தூக்கம் வந்ததுனால அவருமே தூங்கிடுறாரு. விடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சாமுண்டீஸ்வரி எந்திரிச்சு வராங்க. எந்திரிச்சு வரும்போது நம்ம ரேவதியும் கார்த்தியும் ஒன்றா தூங்கி இருக்கிறத பார்த்து ரொம்பவே கடுப்பாயிட்டு அந்த இடத்துல கத்துறாங்க. கத்தி நம்ம சந்திராவை கூப்பிட்றாங்க. என்ன இது, என்ன உன்னை பண்ண சொன்னால் நீ என்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைக்கா, நைட்டு இந்த மாதிரிலாம் ஒரு சத்தம் கேட்டதுக்கா, அதனால் நான் பயந்து போய் படுத்துட்டேன் போயிட்டு அப்படின்றாங்க. என்ன சத்தம் கேட்டது, என்ன உளர்ற அப்படின்றாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நைட்டு ஒரு சத்தம் கேட்டதுனால அந்த பயத்தில் நான் போய் படுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இதை நினச்சி நம்ம மயில்வாகனம் சிரிச்சிட்டு இருக்கும்போது நம்ம சந்திரா இதை கண்டுபிடிச்சிடுறாங்க. இதெல்லாம் இவன் வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா இல்லைக்கா, இந்த மாதிரி இவங்க பண்ணதுனால இவங்க எல்லாமே இப்படி பண்ணியிருக்காங்கக்கா பிளான் போட்டு அப்படின்றாங்க. உன்னை நம்பினதுக்கு என்னை சொல்லணும் அப்படின்றாங்க. அப்போ ரேவதி கிட்ட கேட்குறாங்க, என்ன ரேவதி இதெல்லாம் அப்படின்னும் போது, என்னம்மா என்ன தப்பு எதனா பண்ணிட்டானா, என் புருஷன் கூட தானே நான் படுத்துட்ருக்கேன், இதில் என்ன தப்பு இருக்குது, நீங்கள் என்ன இதில் தப்பு கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி எதிர்த்து பேசுகிறாங்க. உடனே ரேவதியை வந்து கண்ணா பின்னான்னு திட்டும் போது நம்ம ராஜராஜன் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன, எப்போ மாப்பிள்ளை கூட தானே இருக்கா, இதில் என்ன இருக்குது, நீ ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்க, உன்னோட எல்லையை மீறி நீ நடந்துகிட்ருக்க, இதெல்லாம் தப்பு அப்படின்ட்டு நம்ம சாமுண்டீஸ்வரியை எதிர்த்து பேசுகிறாங்க ராஜராஜன். ஒரு பக்கம் நம்ம கோபம் வந்துடுது அவங்களுக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ரேவதி சந்தோஷமாகவே இருக்காங்கன்னே சொல்லலாம். உடனே ராஜா சொல்கிறாங்க, நீ எழுந்து போய் ரூமில் போய் படு ரேவதி, நான் வந்து அப்புறமா பேசுகிறேன் அப்படின்றாங்க. இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கிட்ட சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் அத்தை, கூடி சீக்கிரம் நீங்கள் யார் கெட்டவங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க தான் நல்லவங்கன்றது உங்களுக்கு சீக்கிரத்தில் நான் புரிய வைக்கிறேன். இந்த பக்கம் உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு குழி பறிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள பற்றி நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம சந்திரகலாவுக்கு இல்லை, என்ன இவன் அடிக்கடிக்கு இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கான், இவன் அடுத்த கட்டத்துக்கு என்ன முடிவெடுக்க போகிறானே தெரியலையே, இதை நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மயிலை கூப்பிட்டு பேசுகிறாங்க, நம்ம சீக்கிரத்தில் நம்ம நாள் கடத்திட்டே போனால் வேலைக்கு ஆகாதுங்க, கண்டிப்பாக நம்ம அத்தையோட அம்மாவோட இறப்புக்கு யார் காரணமோ அதை நம்ம கண்டிப்பாக வந்து ஆதாரத்தோடு நிரூபிக்கணும், அதுக்கு நம்ம அந்த கான்ஸ்டபிள் பேத்தியை போய் பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் வீட்டில் ராஜா இல்லாததை பார்த்து நம்ம சந்திரகலா ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இவன் எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அப்போ எதுக்கு இப்படிலாம் துள்ளி குதிச்சிட்ருக்கீங்க, அவர் நான் என்கிட்ட கேட்டுட்டு தான் போகிறாங்க, உன்கிட்ட கேட்கணுமா, நீ யார் உன்கிட்ட கேட்டு போகிறதுக்கு, அவனுக்கு இந்த வீட்டில் வேலை இருக்குன்றதே அவனுக்கு நான் நினப்பு இல்லையா, தேவையில்லாத காரை எடுத்துகிட்டு எங்கெங்கேயோ ஊரை சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது, அவர் என்கிட்ட கேட்டுட்டு தான் போனார், நானும் முதலாளி தானே, அம்மா வந்து முதலாளினா முதலாளியோட பொண்ணு யார், நானும் முதலாளி தானே, அப்போ என்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் போயிருக்காரு, அப்போ அவர் ஒன்றும் தப்பு பண்ணலையே, நான் தான் பர்மிஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்றாங்க. இந்த பக்கம் அவங்க கான்ஸ்டபிள் பேத்தியை பார்க்கவும் போயிடுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து எங்கள் தாத்தாவுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் அஃபேர் இருந்தது, அவங்கக்கிட்ட நீங்கள் இந்த பற்றி கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்கக்கிட்ட வந்து அவங்களோட
பேர் தெரியுமா, அவங்க ஊர் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களோட பேர் பரமேஸ்வரி. ஆனால் அவங்க இந்த ஊரில் இருப்பாங்க. ஆனால் எந்த அட்ரஸில் இருக்காங்கன்னு எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு சொல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மயில் வாகனமும் நம்ம கார்த்தி அந்த ஊருக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க கிட்ட கேட்கலாம். ஏன்னா வந்து அத்தை வயசில் இருக்கவங்களுக்கு அவங்கள பற்றி தெரிய வாய்ப்பு இல்லை. அதனால நீங்கள் கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க கிட்ட கேளுங்க அப்படின்றாங்க. அப்போ கேட்டதுக்கப்புறம் அவங்க இந்த வீட்டு அட்ரஸை கொடுக்குறாங்க. அவங்களும் அங்கே போய் கேட்குறாங்க. இந்த மாதிரி எங்கள் ஊர்லேருந்து நாங்கள் வந்திருக்கோம். இந்த மாதிரி பழைய காலத்து முன்னாடி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. அது இந்த கான்ஸ்டபிளுக்கு மட்டும்தான் தெரியும். அவர் வந்து எங்ககிட்ட ஒரு ஃபோன் கொடுத்தாங்க. அந்த ஃபோன் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் வந்து அந்த உண்மையெல்லாம் உங்களுக்கு தெரியுன்றது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஆமாம் என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனால் நான் இப்போ வந்து உண்மையை நான் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து சொன்னேன்னா அந்த முத்துவேலைன்னு உயிரோட விட மாட்டான். ஏன்னா அதை தெரிஞ்சவர் அவரை வந்து உயிரோட விடல. பார்த்தீங்களா அவரோட நிலைமை என்ன ஆச்சுன்ட்டு. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க பரமேஸ்வரி கிட்ட, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எதுவுமே ஆகாது. நான் உங்களுக்கு கூட இருப்பேன். நீங்கள் எதை நினச்சும் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் உண்மையை மட்டும் வந்து அத்தை கிட்ட சொன்னால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்களுமே சம்மதிக்கிறாங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடியுது. நாளைக்கான இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படியே வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.